Hallelujah! Good morning, good afternoon and good evening. நீங்க எங்கிருந்தோ பாக்குறீங்க இல்லையா? எங்கிருந்தோ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம போகும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த ஒரு சிறிய தேவ செய்தி. ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள தகப்பனே, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்று உயிர்த்தெழுந்தார் என்று நினைவு கூர்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தை அறிந்த நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஆலயத்தில் சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பேர் இப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாமல் அநேக விதமான பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு தனிமையாக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்களே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தின் மூலம், இந்த சோசியல் மீடியா மூலம் அவர்களை தேற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். உங்களுக்கு ஆலயம் இருக்கா? நீங்க எவ்வளவு பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. ஆலயங்கள் இல்லாதவங்க, ஆலயங்கள் இருந்தாலும் ஆலயத்துல சுதந்திரமாக ஆராதிக்க வாய்ப்புகள் இல்லாதவங்க, இன்னும் அந்தந்த இடங்கள்ல சிதறி போன நம்முடைய தமிழர்கள், வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க, இதோ எல்லைகளிலே ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, போராட்டங்களின் நடுவே எவ்வளவு பயங்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான நேரங்களில், யுத்த காலகட்டங்கள்ல நாம பார்க்கிறோம். எத்தனையோ தேசங்கள்ல எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் மற்றும் சின்ன சின்ன சுனாமிஸ், பூமி அதிர்ச்சிகள், இன்னும் தீ விபத்துகள் என்று எத்தனை விதமான இயற்கை பேரிடர்கள் உண்டாகுது பாருங்க. இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளின் போது நமக்கொன்று நினைவுக்கு வருகிறது. அது என்னவென்றால், பாருங்க, கர்த்தருடைய நாள் அது சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்களை சிலர் துக்க நாட்கள் என்பது போல நினைப்பதுண்டு. இந்த துக்க நாட்கள் வேறு, நமக்கு ஆண்டவர் வந்து போன பிறகு இருக்கக்கூடிய துக்க நாட்கள் வேறு. அது அவிசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும். இந்த பாடுகளின் நாட்கள் இது முக்கியமா நமக்கு. ஆகவே நாம இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளதை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு உறவாடுகிற அனுபவம் உள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும். நாம தேவனுடைய வசனத்துக்கு நெருக்கமா இருக்கணும். தேவனின் பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களா இருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மை எப்படிப்பட்ட பாடுகள் நடுவிலும் நிச்சயமாய் நம்மை காப்பாற்றுவார். இன்றைக்கும் ஒரு அழகான வசனத்தை தியானிப்போம். யோவானின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி, உங்களுக்கு வெற்றி உண்டாயிருக்கும்படி, உங்களுக்கு நிம்மதி உண்டாகும்படிக்கு, பாதுகாப்பு கிடைக்கும்படி, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி, உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யாருங்க சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பாடுகள் இருக்காதுன்னு? நிச்சயமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த உலகத்துல மிக முக்கியமாய் விசுவாசிகள் எனப்படுறவங்களுக்கு மிக விசேஷமான பாடுகள் இருக்கிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. இது உலகங்க. இந்த உலகம் பாடுகளின் உலகம். இந்த மண் உலகத்துல நம்ம இருக்கும் வரைக்கும் உபத்திரவம் தப்பாது. மிக முக்கியமா நம்ம இந்த மண் சரீரத்துல இருக்கிறோம் இல்லையா? இந்த மண் சரீரத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு வியாதிகள் வராது, எனக்கு உடல்நல குறைவு வராது, எனக்கு வலி இருக்காது என்று யாருமே சொல்ல முடியாது. பசி எடுக்காது, எனக்கு உடல் சோர்வு வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சரீரம் மண் சரீரமா இருக்கிறது. இந்த மண் சரீரத்திற்கு வியாதிகள் உண்டாகும், பசி எடுக்கும், கஷ்டங்கள் வரும். இந்த இருதயம், இந்த கெட்டுப்போன இருதயம், நமக்குள்ள இருக்கிற பழைய ஆதாமின் சுபாவம் நம்மை பாவத்திற்காக இழுத்துக்கொண்டே இருக்கும். அதிலே போராடி ஜெயிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பல விதமான உபத்திரவங்கள் உங்களுக்கு நேரிடும் போது அது ஏதோ ஒரு விந்தையா நடந்தது என்று நீங்க நினைக்க வேண்டாம். என்னங்க, பாடுகள் என்று சொன்னால் அதை விவரிக்க அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பாடுகள் இல்லாத மனிதனே உலகத்திலே இல்லை. யாராவது ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் மரித்தவனா இருப்பானே தவிர, உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு உபத்திரவம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
அது மனசுல வேதனையா இருக்கலாம், அது உடல்நல வியாதிகளா இருக்கலாம், இன்னும் பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், சமூக ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், பயமும் நடுக்கமும் உண்டாக்குகின்ற வருங்காலமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்கின்றோம். ஆனால் நீங்க இயேசாண்டவரை அறிந்தவராயிருந்தால் அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்முடைய பலன், அவரே நம்முடைய பாதுகாப்பு. அவருடைய சிறகுகளின் நிழல நம்ம மறைந்திருப்போம். ஏனென்றால் அவரை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்துல வேறொன்று கிடையாது. அவரை மிஞ்சி யாரும் நம்மை பத்திரமாய் காத்துக்கொள்ள முடியாது. அவரை அன்றி யாரும் நம்முடைய தேவைகளை அவங்க சந்திக்க முடியாது. அவர் அன்றி வேறு யாரும் நம்மை நரகத்துக்கு தப்புவிக்க முடியாது. அவரை அன்றி வேற யாருமே நம்முடைய பசியை தீர்க்க முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாது, நமக்கு என்றைக்கும் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. அதனாலதான் இயேசு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவர் மீது விசுவாசம் வைங்க, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்க, அவருடைய வசனத்திற்கேற்றபடியாக வாழுங்க, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க, அவர் சமூகத்துல காத்துருங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் தேவனோடு உறவாடுகிறவர்களா இருப்பாங்க, தேவனுடைய மனதை அறிந்தவர்களா இருப்பாங்க, தேவ சத்தியத்தை உணர்ந்தவங்களா இருப்பாங்க, தேவனுடைய ஆறுதல் அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், திடன் கொண்டு தைரியமா இருங்கள். எந்த கடையிலங்க இது விற்பாங்க சொல்லுங்க, வாங்கிக் கொள்ளலாம். தைரியமாக இருங்கள். அல்லது எங்க இருந்தாவது இதை இம்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? எங்க கிடைக்குங்க தைரியம்? கிறிஸ்துவை உடையவர்கள் அவங்க தைரியமா இருப்பாங்க. பாவத்தை விட்டு விட்டவர்கள் அவங்க தைரியமா இருப்பாங்க. பாவம் நம்மை பயந்தாங்குழிகளா செய்யுங்க. பிசாசு நம்மை திகிலூட்டுகிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சிறகுகளின் கீழ் இருக்கிறவங்களுக்கு பயம் என்ன இருக்கு? அவரை அடைக்கலமா கொண்டவங்களுக்கு திகில் என்ன இருக்கு? அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவங்களுக்கு குறை என்னங்க இருக்கு? உண்மையிலேயே உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால், அவரை நம்பினால், அவரை பற்றி கொண்டால் தைரியம் கிடைக்குங்க. பயம் இல்லாதிருப்பது மட்டுமல்ல, தைரியம் உள்ளவர்கள நாம இருக்க முடியும். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். துன்மார்க்கன் துரத்தாமலே ஓடி போவான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கலங்கி போகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் உங்களுக்குள் நீதி இல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்துல நீங்க கழுவப்படவில்லை, கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராய் உங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களோ என்னமோ கவனிச்சு பாருங்க. கர்த்தரை உடையவர்கள் தைரியமா இருப்பாங்க. ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்து இருக்கின்றேன். பாருங்க, உலகம் எல்லாம் கூட அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. உலகத்திலே அவரை மிஞ்சிய அதிகாரம் வேற யாருக்கும் கிடையாது. அவர் உலகத்தை ஜெயித்தாரு, ஒரு பட்டணத்தை அல்ல, ஒரு தேசத்தை அல்ல, ஒரு பகுதியை அல்ல, அவர் உலகத்தையே ஜெயித்து இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தார் என்னும் போது இந்த உலக அதிகாரிகளைப் போல இந்த ராஜ்யங்களை அல்ல, அவர் என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னார் இல்லையா? ஆகவே அவர் ஜெயித்தது இந்த உலகத்தில் இருப்பவை எல்லாம் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள். இந்த கண்களின் இச்சையை, மாம்ச இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை அவர் ஜெயித்திருக்கின்றார். நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனையும் இந்த மூன்றிலிருந்து தான் வருகிறது. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. கண்கள் பார்த்ததிலிருந்து கூட அதை வாங்கணும், இதை வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தவறான ஆசைகள் நம் இதயத்துக்குள்ள நுழைகின்றது. மாம்ச இச்சை, மாம்சத்துக்கு தேவையான என்ன சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், எப்படி சுகமா இருக்கணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும், எப்படியாக என்கிற அதே யோசனையோடு மனிதன் இன்றைக்கு சரீர காரியங்களுக்கு அடிமையாகி விடுகிறான். ஜீவனத்தின் பெருமை பாதிக்கு பாதி பேர் இன்றைக்கு அவங்க போட்டுக் கொள்ளுகிற துணிமணிகளா இருக்கட்டும், அவங்க பயணிக்கிற வாகனங்களா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை முறையா இருக்கட்டும், அவங்களுடைய நல்லதுக்காக அல்ல, அது மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க பெருமையாக காணப்படுவதற்கு. உங்களுக்கு நீங்க போட்டுக்கக்கூடிய வஸ்திரங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா
அது நல்லா இருக்குமா? அல்லது அது பெருமையாக இருந்து அது தங்கம் பதிக்கப்பட்ட வஸ்திரங்களாக சுமக்க முடியாத சுமையை சுமந்து எல்லாருக்கும் முன்பு நான் எவ்வளவு பெரியவனோ என்று காட்டிக்கொள்ள போட்டுக் கொள்கிற வஸ்திரம் நல்லா இருக்குமா? பாருங்க, நமக்கு அவசியம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அநேகமான வீணானவைகளுக்காக நாம் இன்றைக்கு அலைகின்றோம். யாரோடையோ போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை சம்பாதிக்கிறோம். யாரையோ விட நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள அல்லது அலங்கரித்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற இவைகள் தான் உன்னை கீழே தள்ளுகிறது. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களில் பார்க்கிறதை ஜெயிக்க முடியாமல் இருப்பது, சரீரம் விரும்புகிறவர்களே அல்லது சரீரத்துக்கு தேவையானவர்களுக்கு மறுக்க முடியாமல் இருப்பது, உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டு கர்வத்தோடு உங்களுக்கு நீங்க அழிவை தேடிக் கொள்ளுவது என்பது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களின் விஷயம். அது அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டீங்களா? அவைகளிலிருந்து நம்முடைய ஆண்டவர் விடுதலை பெற்றார். இந்த கற்களை எடுத்து அப்பங்களாக மாற்றி சாப்பிடு, உனக்கு பசிக்குது இல்லையா என்ற போது அவர் அந்த மாம்ச இச்சையை ஜெயித்தாருங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று பிசாசை எதிர்த்தார். அதுபோல அவர் மலையின் மீது ஏறின போது அந்த சாத்தான் மலையின் மேலிருந்து அவருக்கு எல்லாவற்றையும் காண்பித்து, எல்லா ராஜ்யமும் உனக்கு தருவேன், என்னை பணிந்து கொள்ள என்றான். என்னங்க, இது எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், மின்னுகிற இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நீங்க ரத்தம் சிந்த சிலுவையேற அவசியம் இல்லை என்பது போல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ பிசாசே, மூன்றாவது முறை நீர் தேவனுடைய குமாரனானால் கீழே குதியும் என்று சவாலிட்டான். அகங்காரமா இருந்திருந்தால் குதித்து காட்டுவேன் என்று சொல்லலாம். குதிக்க முடியும் அவரால், எந்த ஆபத்தும் இல்லாமல் எழுந்திருக்க முடியும், தேவைப்பட்டால் காற்றிலே பறக்க முடியும். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சையாதிருப்பாயாக என்றார். அப்படியாக பிசாசை எதிர்த்தாருங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை நாம எதிர்க்க முடியாம அதில் சிக்கிக் கொள்கிறோம். அதனாலே பிரச்சனைகளை உண்டு பண்ணிக் கொள்கிறோம். அதன் மூலம் நம்ம நிந்திக்கப்படுகிறோம். அதனால அவமானத்தை கொண்டு வருகிறோம். அதற்கு அடிமைகளாகி தேவனுக்கு தூரமாகின்றோம். அதனாலதான் நீங்க தேவனுக்கு நெருக்கமா இருந்தால் இவை எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றியின் வாழ்க்கையை கொடுப்பாருங்க. நீயும் கூட உன் சரீரத்துக்கு, உலகத்துக்கு, இந்த உலக சம்பந்தப்பட்ட பெருமைகளுக்கு போகாதபடிக்கு ஆண்டவரின் பார்வையில விலையேற பெற்றவனாய் வாழும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். அதற்குதான் நம்ம ஆலயங்களுக்கு சென்று உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டு, ஒருவர் பலவீனங்களை மற்றவங்களிடத்தில் அறிக்கை செய்து, ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு எப்போதுக்கு அப்போது சுத்த இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அதற்குதான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவோம், சபையாக நம்ம கூடுவோம், அன்பு செலுத்தவும் நற்கிரியைகளை காண்பிக்கும், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய ஆலயத்துக்குள்ள சென்று உம்மை ஆராதிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசி காலத்துல நாங்கள் இருக்கிறோம். உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாமல், பாடுகளை பார்த்து ஓடி ஒழியாமல், என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், சமாதான கர்த்தர் என்று உணர்ந்து கொண்டு உம்முடைய சிறகுகளின் மறைவிலே இருக்க, உம்முடைய பாத சமூகத்தில் இருப்பதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிக்கணுங்க. உங்க பேரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. அதே போல டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் மறந்து போகாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில நடக்கிற ஆராதனை கூட உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். உங்களுடைய அனுகூலத்தின்படி இந்த லைவ் சர்வீசஸ் கூட பாருங்க. ஆவிக்குரிய விதத்துல பலப்படுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.